Hi viewers, welcome you all to Organic Recipes channel. பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இது வந்து எங்கள் வீட்டு டெரஸ் கார்டன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாரு. எல்லா மூலிகையும் இங்கே இருக்குது. முடக்கத்தான், தூதுவளை, ரணக்கல்லி, ஓமவல்லி எல்லாமே இருக்குது இங்கே. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஓமவல்லி செடியை காட்ட போகிறேன். அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஓமவல்லி, இந்த கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை வச்சு இதை வந்து நல்லா சாறு எடுத்து சளி நல்ல நெஞ்சில் கபம் இருந்ததுன்னா நம்ம அதை பிழிஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு கால் பலடை கொடுத்தா சளி வெளியே வந்துடும். பெரியவங்களும் கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நம்ம உணவில் வந்து எப்படி இந்த கற்பூரவல்லியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கற்பூரவல்லி இலையை வச்சு நான் புதுசாக பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்காக இந்த இலையை வந்து நான் பிக்கிறேன். வந்து இலை வந்து தடியாக இருக்கும். எவ்வளோ வறண்ட இடத்துலையும் அது வளரும். நீங்கள் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சா கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அந்த இடமே ஒரு மணமாக இருக்கும். விஷப்பூச்சிங்கெல்லாம் வராது. பாருங்கள், பத்தியெல்லாம் எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்கு பாருங்கள் செடிச்சு. இவ்வளோ பெரிய சும்மா அப்படி கொஞ்சம் வந்து நட்டு வச்சது தான். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓமவல்லி நல்ல மணமாக இருக்குது. இப்போவே வாசனையாக இருக்குது பாருங்கள். வாசனையாக வந்து ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது. ஜுரம், காய்ச்சல், சளி, இருமல் எல்லாத்துக்கும் இது ஒரு கஷாயம் வச்சு குடித்தா நல்லாயிருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக செழிப்பாக வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய இலையாக இருக்குது. இதை வச்சு ஒரு பஜ்ஜி செய்யலாம் வாங்க. ஒரு கப்பு கடலை மாவு, கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு குறைவா அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இலையை மாவு நல்லா படுற மாதிரி 2 பக்கமும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த உடனே திருப்பி விடணும். குழந்தைங்க இதை வந்து கஷாயமாக கொடுத்தா டக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்கணும். அதனால போய் பஜ்ஜி கொடுத்தோம்னா எத்தனை பஜ்ஜி வேணாலும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேகணும். இந்த சலசலப்பு இன்னும் அடங்கலை.
பஜ்ஜி சூப்பராக இருக்குது. மழை காலத்தில் டீயோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு இலை, சூப்பராக இருக்குது. பஜ்ஜி சூப்பராக இருக்குது. மழை காலத்தில் டீயோட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு இலை, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.